வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன கண்டென்ட்டுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம டியூக் 200ஓட அந்த டாப் ஸ்பீட் டுட்டோரியல் வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு 2500 ரூபாய்க்கான ஸ்பேர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டுட்டோரியல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து கசகசன்னு பேசாமல் நான் டக்குன்னு கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரு 200cc இவ்வளோ தான் டாப் எண்ட் பண்ண முடியுமா? டியூக் 200 ஏன் வந்து ஒரு 135-37 தான் போகுது, என்ன கதை அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். டியூக் 200 சிசி 200நாலும் இப்போ லிமிட் பண்ணியிருக்க ஆர்பிஎம் அப்போ இருந்தே 10 வருஷமா கடந்த 10 வருஷமாவே லிமிட் பண்ணியிருக்க ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 தான். அதுவும் லாக் அடிச்சதுக்கு அப்புறம் 9,800க்கு இறங்கும். ஸோ 9,800 ஆர்பிஎம்ல அதனால என்ன டாப் எண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு கொடுத்துருக்க கியரிங் ரேஷியோவில் இப்போ நம்ம இதே ஸ்டாக் பவர் யூஸ் பண்ணி எந்த டியூனிங், இந்த சென்ஸ் டியூனிங் எதுவுமே பண்ணாமல், டியூனிங்க்கும் நான் அர்த்தம் இனிமேல் சொல்கிறேன், டியூனிங் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான வேல அதோட கியரிங் ரேஷியோவை மட்டும் நம்ம மாற்றி இப்போ ஒரு டாப் அண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப கம்மியான செலவில், வெறும் 2,600 ரூபாயில். ஸோ அந்த 2,600 ரூபாய்க்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், அது எப்படி அதை டாப் அண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீலை கழட்ட போகிறோம். இந்த வீல் கழட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் நீங்களே பண்ணலாம் தான். உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குது, மெக்கானிசமில் ஆல்ரெடி பேசிக் நாலேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரெக்கமெண்ட் வித் மெக்கானிக் கொடுத்து ஈஸியாக பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த வீலை கழட்ட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது காமிக்கிறேன். வீலை கழட்டுறது உங்களுக்கு ஈஸி தான் தெரியும். யாருமே இதை பற்றி பஞ்சர் கடைக்காரங்க கூட வீலை கழட்டுவாங்க ஈஸியாக. அதனால் அதுக்கப்புறம் வரப்போகிற விஷயங்களை நான் காமிக்கிறேன். ப்ரோ, நம்ம வீல் கழட்டிட்டோம். வீல் கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். வீலை கழட்டி வச்சாச்சு. வீலை கழட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் விஷயமே. என்ன அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கியரிங் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. இந்த ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. நம்ம இதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை விட ஷார்ட் ரேஷியோவில் இருக்குது. அதாவது மீன்ஸ் ஷார்ட் ரேஷியோனா ஸ்ப்ராக்கெட்டில் ஷார்ட் ரேஷியோ, கியரிங்கில் லாங் ரேஷியோ. ஸோ கழட்டிட்டு வந்து லாங் ரேஷியோ ஸ்ப்ராக்கெட் போட போகிறோம். ஆனால் என்னன்னா, இந்த ஸ்ப்ராக்கெட் மட்டும் நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஹப்பு வந்து நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேறு ஹப் போடணும். அது என்எஸோட ஹப் போடணும். ஸோ இந்த ஸ்ப்ராக்கெட் ஹப் எடுத்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் இதில் ஒரு புஷ் வரும், அந்த புஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த புஷ்ஷு இதே டோட்டலாக நீங்கள் வெளியே எடுத்துடுறீங்க. இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரப்பர் வரும், தெரியுதா? காமிங்களா? இது பேர் தான் கெஸ்ட் ரப்பர் சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் வண்டியில் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து இது ரிப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீல் ஜர்க் ஆகுறது, கியரை கிளச்சை விடும் போது இப்படி பிடிச்சி ஓடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த கெஸ்ட் ரப்பர் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து இந்த செட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா NS200ஓடது, NS200 RS200ஓட வீல் ஹப் இது. பட் ஆனால் இந்த வீல் ஹப் வந்து டோட்டலாக வேறு. பட் ஆனால் இது அப்படியே டேரக்ட் ஃபிட்டு, அப்படியே JL தான் ஒரு இதோட பார்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் பின் பண்ணுறேன். இதோட பார்ட் நம்பர் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷும் இந்த ஸ்பேஸரும் பார்த்தீங்கன்னா NSஓட தான் போடணும், சரிங்களா? அப்புறம் இதில் வீல் பேரிங் ஒன்று வரும். அந்த பேரிங் நீங்கள் புதுசு போடணும். புது ஹப்னா புது வீல் பேரிங் போடணும். இதில் ஒரு ஸ்டெட் ஒன்று வரும், அது பேர் ஸ்பேசர் தான். அந்த ஸ்பேஸரும் இதுக்கானது தான் போடணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் பார்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி விட்றேன். இதோட டோட்டல் காஸ்ட், அதாவது இந்த ஸ்ப்ராக்கெட்டு, இந்த ஹப்பு, இந்த பேரிங்கு, இது எல்லாம் சேர்த்து செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு எல்லாம் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காஸ்ட் தான் ஒரு 2,500 ரூபாய்க்குள்ள தான் வரும். நான் அதோட ஒவ்வொரு ரேட்டும் அப்படியே வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது எடுக்கிறீங்க, ஒன்றும் வேண்டாம். இந்த ஹப்பு ஸ்ப்ராக்கெட் ஃபிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹப்பில் ஸ்ப்ராக்கெட் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேசர் நான் சொன்ன அந்த ஸ்பேசர், 2 ஸ்பேசரு, இதில் வர பேரிங், இது எல்லாம் போட்ட இந்த ஹப்பை வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே உட்கார வச்சிடுறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வேலையே. இது எல்லாமே டைரக்ட் ஃபிட் ப்ரோ. நீங்கள் வந்து இதில் எதையுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து இந்த லாங்கர் ரேஷியோ ஸ்ப்ராக்கெட் போடும்போது எனக்கு இனிஷியல் வந்து டவுனாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வீடியோ நான் வேணால் போடுறேன், வண்டி ஓட்டும் போது எந்த அளவுக்கு இனிஷியல் இருந்துச்சு அப்படின்ட்டு. இனிஷியல் சிக்னிஃபிகண்ட்டாக லைட்டாக கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 42லேருந்து நீங்கள் 39 ஷிஃப்ட் ஆகும்போது சிக்னிஃபிகண்ட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு அக்ரெசிவான இன்சேனான பிக்கப் இல்லாட்டியும் உங்களால் NS RSல ஓட்டியிருப்பீங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிக்கப்பு. ஏன்னா டபுள் ஓவர் கேம் ஷாஃப்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து NSலையும் RSலையும் என்ன பிக்கப் ஃபீல் பண்ணீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் பயங்கரமான பிக்கப் ஃபீல் பண்ணுவீங்க 39 டீத்துக்கே. ஸோ வந்து இப்போ இந்த 39 டீத் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழசு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பழசை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து உங்களுக்கு ஓல்டில் வந்து ஸ்டட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து செயின் கட்டர் வச்சு செயினை கட் பண்ணி டோட்டலாக வெளியே எடுத்துகிட்டு புது ஸ்ப்ராக்கெட் கிட்டு, NSஓட புது செயின் ஸ்ப்ராக்கெட் கிட் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் செயினை போட்டு வச்சுருக்கேன். NSஓட செயின் இது ஃப்ரண்ட்டில் வந்து 14 டீத் இருக்குது, 39 போடுறோம், சரிங்களா? ஆட் பண்ணுறேன். செயினை போட்டுட்டு நான் சொன்ன இந்த ஹப்பை அப்படியே எடுத்து சிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீலை போடுறீங்க, அவ்வளோதான் மேட்ரு.
ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த வீல் எடுத்து மாட்டுறது தான். ரீஒர்க் இருந்தால் தான் அந்த ரீஒர்க்கை வந்து நம்ம டுட்டோரியல் பண்ணணும். இதில் ரீஒர்க்கும் கிடையாது, ஒரு ஒர்க்கும் கிடையாது, எல்லாமே டேரக்ட் ஃபிட்டு தான். அதனால நீங்கள் ஒன்றும் யோசிக்கிறீங்க இங்கே பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஹப்பு வாங்கும் போது இதில் வர அந்த 4 ஸ்டெட் நட்டு வராது, 6 ஸ்டெட் நட்டு வந்து வராது. இதில் உங்களுக்கு இருக்கிற ஓல்டில் இருக்கிறத வந்து கழட்டி போட்டுங்க. இல்லாட்டி அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது ஒரிஜினல், அதுக்கும் பார்ட் நம்பர் இருக்குது, வேணால் அதையும் மென்ஷன் பண்ணி விட்றேன். அதில் இருக்கிற அந்த ஸ்டெட் நட்ஸ் வந்து எடுத்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. இந்த 6 நட்டுமே 6 நட்டு, ஹப்பு, ஸ்ப்ராக்கெட்டு, ஸ்பேஸரு, பேரிங்கு, இவ்வளோ தான் இந்த விஷயமே. இது வந்து அப்படியே டேரக்ட் ஃபிட் தான். அடுத்து நீங்கள் வீல் போட போகிறீங்க. இது வீல் போட்டதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்லாக்னு ஒன்று இருக்குது, அதை நான் எப்படி பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு வீல் மாட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. நம்ம வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாட்டினதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்லாக்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப டைட் வச்சு ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுனா என்ன ஆகுனா உங்களோட கியரிங் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டே போயிடும். அதனால வந்து செயின் ஸ்லாக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்த ஏன் வண்டியில் உட்கார வச்சிருக்கேன்னா, இவங்க 2 பேரும் உட்காந்ததுக்கு அப்புறமும் செயின் எந்த மாதிரி இருக்குன்னு காமிக்கிறவாங்களேன். ஆனதான் இருக்கு வீடியோ. இவங்க 2 பேர் உட்காந்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் செயின். புரியுதா? நீங்கள் வந்து வண்டி நிற்கும் போது டெஸ்ட் பண்ணுறது கணக்கு கிடையாது. இந்த அளவுக்கு லோடு ஏறினதுக்கப்புறம் இந்த ஃப்ரீனஸ் இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்கள் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஓகே கரெக்ட். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒரே அளவு மெஷர்மெண்ட். 2 பக்கம் அந்த செயின் ஷேர் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேர் 2 சைடு ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம். ரியலி நீங்கள் ஸ்ப்ராக்கெட்டிங் பண்ணதுக்கப்புறம் இது மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப டைட் பண்ணி. அவ்வளோதான். ஸோ திஸ் வீடியோ இஸ் கம்ஸ் டு எண்ட். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்ன பார்ட் நம்பர், எப்படி அந்த பார்ட்லாம் நீங்கள் அந்த பார்ட் நம்பருக்கு பார்த்து பார்ட் மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. மெக்கானிக்கு தெரியும், பேசிக்கான விஷயம் இது. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ஸ்ப்ராக்கெட் ஹப்பில் ஸ்ப்ராக்கெட்டை போட்டு புஷ்ஷை உட்கார வச்சு செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டுறது எல்லா மெக்கானிக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான வேலை. 500 ரூபா கூட லேபர் வாங்க மாட்டாங்க. 2500 தான் பார்ட்ஸ் ஆகும். ஸோ ரியாலிட்டி இவ்வளோ தான், மாற்றிக்கிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தெளிவான டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ கிரியேட் பண்ண முடியும். நம்ம பைக்ஸோட ரிவ்யூ, காரோட ரிவ்யூ இதெல்லாம் வந்து கண்டினியூவாக நம்ம வீடியோ கொடுப்போம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தது போய் பைக் ரிவ்யூ, கார் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லோரும் கூட இருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய விளாக் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்படின்னா தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ரிவ்யூவோட வரேன், நிறைய கார் ரிவ்யூ கொண்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.